தாலுகா ஆபீஸ் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்து கிடைக்க வேணும் எனக்கு தாலுகா ஆபீஸ்ல ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் போதும்பா இந்த கிளம்பி ஆரம்பிச்சிருச்சுல ஐயா சும்மா இருங்கய்யா ஊட பேசாதீங்க நல்லா இருப்பேன் இந்த கயரை கட்டினால கொஞ்சம் உள்ளவாவேன் எதுக்கு கயரை கட்டினேன் மசுரை புடுங்கணும் அப்பா இந்த கயரை கட்டினாலும் என் தமிழனை என்னைக்குமே தடம் புரள மாட்டேன் ஜிங்கம் இந்த கயரை கட்டினதுனாலதே வினையே அவங்க நினைப்பாங்க எது கட்டியிருக்காங்க இங்கேயே நோங்குவேன் அதே மாதிரி பொம்பளையால் நீங்கள் சிரிச்சுக்கங்கத்தா வெக்கம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் புருஷனை மட்டும் கூப்பிட்டு இங்கே உட்கார வைப்பியே இங்கே வாங்க கயிறு கட்டிருக்காங்க என்ன கயிறு கட்டுறாங்க வாங்க அந்த மடியில் படுங்கன்றுவேன் ஆனால் எந்த ஊரில் நான் நாடகத்துக்கு போயிருக்கேன் 21 வருஷமாக இந்த கொள்ளக்காட்டுப்பட்டி மாதிரி ஒரு ஊரை நான் பார்த்ததே இல்லை 8 மணிக்கெல்லாம் பொம்பளை எதுக்கு தவறிய நாடகம் பார்க்க நாடகக்காரங்க நடிக்காமல் போயிடுவேன் நினச்சி வந்தியா இல்லை இடத்த பிடிக்க வந்தியா நீ எந்த நேரத்தில் வந்தியோ ஆம்பளை இங்கே வர இடமே இல்லை பொட்டலாக கிடக்க கயிறை கட்டி பாதுகாப்பதை விட மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே அமைதி பிறக்கும் என்பதை அரே ஆஞ்சிங்கத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உடனே அப்படி கைதட்டேன் மூத்திரத்தை குடி கயிறு பயலு கட்டா வீரா ஆடியோஸ் மேலே விடுதி சூப்பர் அண்ணே அருமை அண்ணே அருமை அண்ணே சொந்த சட்டானே வாடகைக்கு எடுக்காதண்ணே 1 மணிக்கு வந்து வாடகை விடுன்னு கேட்பாங்கண்ணே சொந்தமாக வாங்கிக்க பொழைச்சிக்க 2026 கருப்பேன் காப்பாற்றுறேன் எக்கோ வச்சு சார் பேர்த்து ஹலோ ஹலோ கருப்பனை கூப்பிட போகிறேன் முக்காடை எடுண்ணே அண்ணே முக்காடை எடு ஆக மண்டைக்காக மறைச்சியா அப்பா அப்பா சரி போட்டும் அடுத்த வாரம் தானே நாடகம் அன்னை தந்தை தான் வணங்கி நாடகம் பார்க்க வந்தேன் ஆடு உரிக்க வந்தேன் பிரிச்சு படுப்பு அன்னை தந்தை தான் வணங்கி உள்ள காட்டுப்பட்டி அருமை நல்ல 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 அவனை உள்ள போய் செக் பண்ற ஆம்பளையா பொம்பளையா கொலவா அக்குறானடா ப்ரோ ஓகே நல்ல டொங்கோசா அருமை நல்ல வந்திருக்கும் சபை வணங்கி அது ஒரு காலம் இந்த கொள்ள காட்டுப்பட்டியில எங்க ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில கட்டிக்காத ஜாமி வீரம் குறையாம என் கருப்பனு ஐயனாரும் நீ இருக்கையா இல்லையா கருப்பேன் கூட்டத்துல இறங்கி ஆடுனா கருப்பை இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கருப்பு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா உன்னைய மலையாள நாட்டுல கருப்பு உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில கருப்பு அன்னை தந்தை தான் வணங்கியே குங்கும பொட்டலையா
மேளமட கம்மாயா பாண்டியே மேளமட கம்மாயா மேளமட கம்மாயா கலுங்கு போட்டலாம் தாம்படுக்க எந்த சாமி வந்தாலும் எடவழியில விட்டு மாறுமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான் பாண்டியே சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டியே சுருட்டு வாடா அடிக்குதுடா உனக்கு காவ குடுக்க செங்கடா முத்துதுடா பாண்டி ஒட்ட காலு ஜப்பானியா ஒரு கால நொட்டியாடா உனக்கு ஒரு காடு நொட்டியாடா ஒத்த காலு ஜப்பானியா ஒரு கால நொட்டியாடா உனக்கு ஒரு காடு நொட்டியாடா படுத்தது கம்மா போட்டலாம் அவன் ஆடு மேய்க்க கிளட்டு பையன் நொண்டி சோனையா ஒரு ரெண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு இம்மோ இத்து இரு இப்பு ஒரு ரெண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு ஆடுது ரெண்டிருச்சு மாமா அடிச்சு ரெண்டிருச்சு கட்டா கட்டாமா ஆடுது ரெண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா ஓடு ஏலோ ஏலேலோ ஏழல மாமா ஏலேலோ நமக்கு ஏமாரா அம்மா எலேலோ ஏலோ ஏலேலோ ஏழல மாமா ஏலேலோ ஏலோ ஏலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலே ஏலோ ஏலே மாமா ஏலே ஏலோ ஏலே மாமா ஏலேலோ எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி நண்பா குரூப்ஸ் கீழே சிவல்பட்டி இது என்ன ஓட்டிருக்கு பிராமதி சார்பாக ரூபாய் 501 அட்டை என்ன அட்டடாது வெடிய நன்றி என் அருமை உறவுகளே அன்பு உறவுகளே பொன்னாடை போத்தி மாலை போடுவதற்கு எந்த கிரமமாக இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு நீங்கள் அரிசியோ தீமண்டமோ கொடுத்தீங்கன்னா அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு உதவியாக இருக்கும் எனக்கு மாலையோ பொன்னாடையோ போடுறதில்ல அதை செய்யுங்க 10 ஏல வாழையை சாப்பிட்டுட்ட அன்புறவர்களே நாவிச்சம்பட்டி எஸ் செல்வம் PR மருது குன்னத்துப்பட்டி எம் அழகு சார்பாக MKR அன்பாளையத்துக்காக ஒரு சொப்பு அரிசியும் ஒரு பெரிய பாக்ஸில் பிஸ்கட் பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே நன்றி நன்றி அண்ணே 10 பேரை பசிய போக்கக்கூடிய ஒவ்வொரு உறவும் நான் வணங்கக்கூடிய கருப்பனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் உங்களை அதான் உண்மை இது என்ன இருக்குன்னு துறவேன் நானே துறக்கலாம் எதை பிடிச்சி துறக்க ஓ தலையால இருக்கு கிட்டு அவசரம் பிடிச்சா MKR பயலுகடா நாடக கலையின் நாயகன் ரொம்ப நன்றி வாங்க ப்ரோ புடிங்க வாங்க ப்ரோ கிரிச் ஐயவர் கேமரா வேல்ராஜ் கிரிச்சா புரிச்சா கிரிச்சா இப்படியே 3 மணி வரைக்கும் நிற்கிறீங்களா அப்பனும் பையனா தம்பி அந்த 2ஆம் நம்பர் வீடு என் வீடு அதில் வச்சுட்டு அவங்க வாட்ட அவசரத்தில் கலையரங்கத்தில் மாட்டி வச்சிடாமரா உண்மையிலே இந்த புகைப்படம் என்பது எல்லாரும் சொல்லுவீங்க நான் நாடக உலகத்தில் சம்பாரித்த ஒரே சொத்துனா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நினைவு பரிசு தான் அன்பாளையத்திலே இத்தனை போட்டாருக்குன்னு எண்ணவே முடியாது ஆயில் உலகம் உள்ளவரை அன்பாளையத்திலே இந்த புகைப்படம் இருக்கும் நன்றி 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 அண்ணே சாரு போயினே நீ என்ன நோண்டிக்கிட்டே இருக்க வீராண்ணே இன்னர் ஏத்து எக்கோவை குறை அங்கே உள்ள ஆளு பேச்ச குறைங்கப்பா ஆமாம் ஏலா கம்பெனி மயன் நீ எதுக்கு இப்போ கத்துற பேசாம வெதர் அந்துவோங்க வெதரு இடியப்பா தம்பி இருங்கப்பா இடியப்பா இடிப்புன்னு சொல்லிதான் இந்த நிலைமையில இருக்கேன் பேரன்பு கொண்ட
உழைப்புக்கும் இங்கே பஞ்சமில்லை, தமிழுடைய வீரத்துக்கும் பஞ்சமில்லை, பாசத்துக்கும் பஞ்சமில்லை. யாரு வந்தாலும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் ஆண்சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். இது கைதட்டின 15 பேர் தமிழ்நாடு, நீங்கள்லாம் ஒரிசாவாப்பா, கைதட்டுங்க. இதான தமிழ்நாட்டை பிடிக்காத கெட்ட வழக்கம். இந்த மயிறு சொல்லி நம்ம தட்டவான்னு நினைப்போம். அதில் 4 பேர் தட்டணும். நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்சிங்கெல்லாம் பூரா நீங்கள் எல்லாரும் பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற வேற, ஓடுற ரத்தமும் வீரமும் ஒன்று தான். நீங்கள் எல்லாருமே எனக்கு சித்தப்பும் வைங்க பெரியப்பும் வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு சொல். இந்த 4 பேர் எப்படி நாடகத்தை கெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியா டொங்காசு மாதிரி அனுத்துறாங்க. என் தாய்மார்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது. எத்தனை பெரியவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இந்த பெரியவர்கள்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். இவர்களை கிடைக்க செய்தது யார்? லாட்ரியா? கிடையாது, பெத்த தாய் தகப்பேன். அதே மாதிரி இந்த தாய்மார்கள் அத்தனை பேருமே நான் உங்களை எல்லாம் அன்னை தெரசாவான்னு நினைக்கிறேன். அதான் 4 ஒம்பளைக்கு புரிஞ்சிருச்சு. இங்கிட்டு உள்ள எங்கள் அக்கா நினைக்க திராசுன்றானே, திருமயத்தில் எதுவும் கத்தரிக்காய் வியாபாரம் பார்ப்பேன். திராசு கிடையாது, படிக்கல். நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு செந்தட்டி அப்பன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சிரிச்சு தானே லோனை ஏற்றி வைக்கிற. 100 நாள் வேலைக்கு போய் அங்கே சுப்பிங்கேர் விளையாடு, கிஞ்சா 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 கிஞ்சா. 100 நாள் வேலை. எத்தனை வயதானவர்கள் இன்னைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை 100 நாள் வேலை. தவறாக சொல்லலை. அது என்ன வண்டியப்ப ஆழமாக தோன்றதுக்கு தலைக்கு 200 ரூபாயா காசை கொடுத்துட்டா சேச்சிப்பி தோண்டிடும். கடக்கா புடக்கா கிடக்கா கிடக்கா டடக்கா எங்கிட்டு ஏய் ஓம் சக்தியெல்லாம் முடிஞ்சு. இப்போ ஊதுவத்தி என்னை இழுத்து விட்டு போயிடாயிடா. ஆனால் ஏ வாய் அவசாரி வாயா இருக்காடா. ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் பலிக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், தம்பி உன மண்ணெண்ணை கொண்டு எறிடா. என்ன இடியப்பான், தேங்காய் பால். இது நாடகமா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டாரா, கப்பலிங் பயலடா, கொடூரமா. இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாங்களோ. இன்னைக்கு கல்யாணம் பண்ணவங்க பூரா யோகாக்காரே நம்ம பூரா முழிச்சுட்டு திடுறான். அவங்க இருட்டுக்குள்ள முழிச்சு திரிவாங்க. முழிப்பு பஸ் நைட்டு பயலுகடா, கொடூரம். இது எல்லாரும் நினைக்கிறிய. இந்த கல்யாணம் ஆகாதாலாம் இளைஞெல்லாம் நினைப்பேன், கல்யாணம் பண்ணி அவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே இல்லையே பிட்டு படத்தை தவிர. ஆனால் கல்யாணம் பண்ணாதே வேதனை தெரியும். 4 நாளைக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஆளு ஒரு 4 நாளைக்கு பொண்டாட்டி முதுவெல்லாம் தடவுவேன். அது டிவி போட்டுக்கிட்டு இருக்கு, இவன் போய் முதுவேன். சுமித்தா கச்சா கச்சா கச்சா. அது விடுங்க நோ. நான் உன் பாவாடையெல்லாம் துவைப்பேன், உன் சட்டியெல்லாம் துவைப்பேன்னு காலையில் பாத்ரூம் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். கிச்சா 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 கிச்சான் இந்தா துவைச்சிட்டு வந்துட்டாப்புல. இது பழைய டொங்கா. இவங்க காலத்திலாம் சீமக்கரவை தானே அடிப்பு. இங்கே இருக்க எங்கள் அக்காலாம் இருக்கு பாவா எல்லாம் ஏத்தாய் இதுக்குள்ள போய் இப்போ பேட்டி எடுப்போம். டேய் அது இல்லைப்பா, அதில் போய் பேட்டி எடுக்கிறோம். கல்யாணம் பற்றி நீங்கள் என்ன மேடம் நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொன்னோடனே பூரா மைக்கை பிடிச்ச உடனே அவர் எனக்கு குலதெய்வம் போல், அவர் இல்லை என்றால் எனக்கு இவ்வளவு நகைகள் ஜாக்கெட்டுகள் சேலைகள் தோட்டங்கள் வீடுகள் கிடைத்திருக்காது, என் கணவர் அவருக்கு முன்னாடி நான் ஜாகன் அப்படின்னு சொல்லுவேக்க. போய் நீட்டினவனே சொல்லுவேன். கல்யாணத்தை பற்றி எனக்கு என்ன மயிர் கல்யாணம், ஏதோ பண்ணி ஊட்டி ஓட்டுறது மாதிரி 2 பிள்ளைய பார்த்தேன். அவன் அவ்வளோதான் விட மாட்டேன். 3ஆவது பிள்ளைக்கு அவன் உலக்கிட்ட வெதரில் அடித்தா கூட அலசிட்டு வர்றேன். வாரு சிரிப்ப. அதே மாதிரி அப்போ எல்லாம் மறு வீட்டுக்கு எங்கள் அப்பா காலத்துலலாம் முருகா அவ வயசுலலாம் மறு வீட்டுக்கு சீர்லாம் கொடுப்பா தெரியுமா. அப்போ சீருக்கு என்ன வண்டின்ற TS50 தான். மயிரை பிடுங்கின வண்டி. எங்கள் அப்பா காலத்தில் TS50 வந்துருச்சு முண்டை. TS50 தான். அந்த TS50 ஷார்ட் ஆகாது,
விட்டு விட்றா விட்டு விட்றா விட்டு விட்றான்னு திருகி புகையா கக்கும். ஆனா அதுல பொண்டாட்டி ஏத்திட்டு போவாங்க அவங்க. முனியாண்டி மெதுவா போட அவங்க. அதுல ஒருத்தன் மாட்டிக்கிட்டேன். ஆளு அவன் ஒல்லியா சூத்து ஊத்தி மாதிரி. அவன் பொண்டாட்டி 1/2 டன்னு, இவன் டிவிஎஸ் 50. ஏறி உட்காந்தவனே டயரை தெரிச்சிருச்சு. ரிம்மு உரசி பாலத்தில் ஏத்துறியான். புதுக்கோட்டை பாலத்தில் வீட்டு வேறுன்னு ஏறிடுச்சு. ஏறினவனே லோடு தாங்கலை. ரிவல்ஸ்லேயே வந்து திகுத்துக்குன்னு வந்து பானிபூரி கடனை அடிச்சு அதில் பிறந்தவன் தேவன் சோழி. இப்போ சீறு கொடுக்குறத பார்க்கணும். அடாடாடாடாடாடா. அப்போ எல்லாம் இந்த அம்மி குலவி வெள்ளைப்பூடு நைக்கிறது அதுதான் கொடுப்பாங்க. இப்போ பூரா சீரு பூரா பிரிட்ஜு வாஷிங் மிஷின். இவங்க சொல்லிடுவாங்க மேடம், அம்மா வாஷிங் மிஷின் வேணுமா, இல்லாட்ட அந்த சேரியெல்லாம் அலச முடியாது அப்படியே. உடனே மாப்பிள்ளை, நான் அவளை ஏற்றிட்டு போனோம்னா எனக்கு பெரிய வண்டி வேணும். பல்சர் இல்லைடா, இந்த தண்டியாக இருக்குது, டயர் மாதிரி. அப்படி ஏறிக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பேன். பொண்டாட்டி 3வது மாடியில் உட்காந்துருக்கேன். இப்படி அவ சொல்லிக்கிறாங்க, அசோக் எட்டலடா இங்கே ஒடிக்கணும்னு அவன் கீராடை பிடிச்சி பைக்கு போவேன். கரு புரண்டுவேன். இறங்கும் போது பொண்டாட்டி சுடுதாரே இருக்காது. பூரா வீட்டில் சுற்றி அது பாவம் பாவாடையோடு நட்டுக்கிட்டு பூரா கொலையை அக்குறேன். வேகத்தடையெல்லாம் வேகத்தடையாக இருந்துச்சு. இப்போ கம்மாக்கரை கட்டிட்டாங்க. இப்படித்தான் ஒருத்தன் பொண்டாட்டிக்கு பூ வாங்க போனவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு படத்துக்கு போகிறேன். 100ல் போகிறானப்பா. கரு புருன்னு போனவன் வேகத்தடை டம்முன்னு தூக்கி போட்டு பொண்டாட்டி அறந்தாங்கில விழுந்தவளை போய் பட்டுக்கோட்டில் போய் தேடுறேன். பிரியா ஆளை காணா, மசுரை புடுங்க காணா. நான் இங்கே விழுந்து கிடக்கிறேன்டா, என் தாலியை கூடுறா, வீட்டுக்கு போகிறேன். இது சிரிப்புக்கு அல்ல, சிந்திக்க வேண்டும். இப்போ அப்படி சொல்ல என் சிங்கம். ஆனால் நம்ம ஆளுங்க எப்போ ஹெல்மெட்டு போடுறானா இல்லையா, லப்பரை கூட்டு போகும்போது ஹெல்மெட்டை போட்டுருவேன். எவனும் பார்த்துருவாங்க. 2 பேரும் மண்டே கலட்டு, 2 பேரும் பார்த்தா கோடாலி தட்டா மாதிரியே இருப்பாங்க. அதில் இந்த மாசுக்கு போடுறாங்க. கொரோனா எப்படா வந்துச்சு? லேடிஸ் பிக்கப் தானே. ஒரு லேடி, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மாசுக்கு மாட்டியிருக்காங்கன்னா லவ்வர்னு அர்த்தம். 2 பேரும். ஆனால் 2 பேரும் ஆனை சோறும் ஆனை டீயும் குடிக்க முடியாது. எவனை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரியே தெரியும். டீ ஆற்றிக்கிட்டே இருக்கும்போது கூட பார்ப்பேன், இவர் நம்ம பெரியப்பா மாதிரியே தெரியும், போட்டு விட்டுருவானோ. என் அன்பு தாய்மார்களே, நான் சிரிப்புக்கு பேசுவன் அல்ல, சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு அதிக விபத்து எங்கே ஏற்படுது என்றால் தமிழகத்திலே. அது எந்த வாகனம்? 2 வீலர் பைக்கில் தான். என் அன்பு தம்பிகளே, உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். அன்னை சொல்கிறத நீங்கள் எரிச்ச மாதிரி நீ மொத்தமாக வந்தாலும் பரவாயில்ல. கருது வண்டி இருடா, இப்போ தாண்டா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவங்களாம் காமெடியை சொல்ல சொன்னால் நான் என்னத்தை சொல்ல. ஏன்னா பைக்கில் 9 தம்பிகளாம் தலைக்கவசம் போடுங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திருப்பு, அப்போத்தான் வந்து முட்டுறதுக்கு சரியாக வரும். அப்படி முட்டித்தாண்டா ஒருத்தன் வழி தெரியாமல் உட்காந்துருக்கேன். அவன் வந்து முட்டினது கடைசியில் எங்கள் தலையில் விழுந்துருச்சு. அதே மாதிரி மைசெட்டு போடுவது பெருங்குண்ட ஒரு கலை. அது வாக்குது. இதுக்கு என்னையே சொல்ல வரையாவே. ஆமாம், 35 வருஷத்துக்கு முன்னாடி மைசெட்டு போடுற ஆளுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா, பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் ஒருத்தர் பரிசம் போட்டு மாமனார் சொல்லியிருக்காரு மகள்கிட்ட, உன் புருஷன் இன்னைக்கு மைசெட்டு போடுறாரான், போய் பார்த்துட்டு வரேன்னு வந்தவர். இவன் போட்டு திருக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு பின்னாடி பார்த்துட்டு வந்து சொல்லிட்டார், இவன் உனக்கு வேணாம்மா. ஏன்ப்பா? அவன் மைசெட்டே அந்த தெருவு இருக்கிறேன், வேணாம்ப்பா. அவன் மசுரெல்லாம் பிடிங்கி எறிஞ்சிட்டான். விடு, ஒரு சாங்கு பாடுவோம். எக்கோ. ஹலோ, எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி, வன்னியப்பன் செட்டியார் பயலுகடா இவன் நண்பா மீன் கடை சார்பாக ரூபாய் 501. அதே அட்டை அம்மாமா அண்ணியம்மா குள்ளக்காட்டுப்பட்டி ரிஜிவரன் சார்பாக 501. அதுக்கு நீர்மலை அடி சாம்பிட்றான் வந்தான்டா. நீர்மலை வானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம், குள்ளக்காட்டுப்பட்டி தேவர்களின் பூமி, நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம், இங்கே உள்ள நல்லவர்களைத்தானே
சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த வெண்ணி தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரின் அந்தியோய் முக்குளத்தை சேர்ந்த கொள்ளங்காட்டுப்பட்டி மக்கள் தேவரின் அந்தியோய் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா முக்குளத்து மூலிகையால் வந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து முக்குளத்து மூலிகையால் வந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து எக்குளமும் போற்றுகின்ற மரவர் மறந்தி எங்க ஆப்பநாடு போற்றுகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து எடு கண்டால் பசும்பனிலே படரோ மறந்து எங்க ராமநாடு போற்றுகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அக்டோபர் 30 பிறந்த மருந்து எங்கள் அன்னை இந்த ராணி வற்ற செல்ல மருந்து அக்டோபர் 30 பிறந்த மருந்து எங்கள் அன்னை இந்த ராணி வற்ற செல்ல மருந்து கொள்ள கட்டுப்பட்டி போற்றுகின்ற யான மறந்து நான் என்னாலும் பாடுகின்ற வீர மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா கைதட்டின அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி 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 போ பேஜனதே பேரு சொல்லாத ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே கருப்பனுக்கு சமம் இங்கே உள்ள டிரைவர்கள் சார்பாக எனக்கு 101 கொடுத்தாங்க அண்ணன் ராசியான அண்ணனாக இருந்துச்சு இப்போ 100 ரூபா வரைக்கும் வந்துருச்சு 500 ரூபாய்க்கு போனேன் தாயம் நினச்சி 12 ஓட்டேன் வாடா சோக்கன்னு வாடா ஆட ஒரு 12 அரி ஈவன்ஸ் குருவிக்கொண்டான் பட்டி அன்பு தம்பி அரிகரன் சார்பாக ரூபாய் 201 அரி ஈவன் டெக்கரஸ் பந்தல் முதல் பந்தி வரை வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி அரி சூப்பர் தம்பி இது என்னடா அட்டை நன்றி விசிட்டிங் கார்டை மட்டும் வச்சுக்கிறேன் தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவரையா ஏழைகளுக்காக தன்னுடைய சொத்துக்கள்லாம் தாரவாத்து கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சித்தர் யாருன்னா பசுமனுனா முத்துராமலிங்க தேவரையா வாங்க ஐயா வைங்க ஐயா வாங்க உங்களுக்கே கயிறை கட்டிட்டா பத்திலா ஒரு விழா கமிட்டிக்கு கூட மதிப்பு இல்லையாப்பா
இங்கிட்டு வாங்க பாய். கை தண்ண கை தண்ண கேமரா. அங்கே போய் 2 காப்பி வாங்கிக்கங்கப்பா. எங்கள் அப்பா அவர்கள் அதுதான் பிள்ளையை வளர்க்குறது. பிள்ளை நடிப்பை பார்த்து பாராட்டி எனக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தி எங்கள் அப்பா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் உண்மையிலே பாசம். அன்பாலயத்துக்கு வந்து அவர் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சார் என்னை பார்க்கணும்னு. மோகரம் நல்லா இருக்காப்பா? மசில் மட்டோடு இருக்கு, என்ன பண்ணுறது, படத்தில் நடிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் குறிப்பாக இந்த கொல்லக்காட்டுப்பட்டி மண் இன்னைக்கு மேலும் சிறப்படைந்திருக்கிறது. எதை வச்சு? வெளியூர்லேருந்து வருகிறது இந்த என்னுடைய அண்ணன் தம்பியில் வைத்துத்தான். இந்த மண்ணுக்கே பெரிய பெருமையாக நினைக்கிறேன் நான். இதில் எல்லாரும் கைதற்றிய பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே போயிடாது என்னை. அடுத்து ஒத்தையில் வர பயந்து கிடக்கு. சில ஊர்லாம் வெளியில் வரும்போது பேயா எந்திரிச்சு இப்படி பார்க்குறாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் 2 மணிக்கு எந்திரிச்சு என்னை கேட்டேன், நீ ராசவாட்டா அப்படிங்க. அப்படியெல்லாம் நடக்கும். ஏன்னா ஊராமே இன்னைக்கு எல்லாருமே அதே மாதிரி நாடக நடிகர்களுக்கு எல்லா கிராமத்துலேயும் சாப்பாடு போடுங்க. இந்த பசியை போக்கக்கூடிய உணவு கொடுத்தாத்தான் அந்த ஊரிலே நாடகம் நடித்ததுக்கு நாடக நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்குது. அன்புறவர்களை உண்மையிலே கொல்லக்காட்டுப்பட்டி கிராமத்தார்கள் சாப்பாடு ஓட்டையே. ஒரு சில கிராமம் ஹோட்டல்லே பிறகு தின்ட்டு வந்திருக்கணான்றிய. நாங்கள் போனால் இங்கே மாஸ்டர் பேப்பாடு படுத்துறேன். அவன் கணேஷ் கோயிலை போட்டுக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு ஆம்லேட் போட. ஐயோ அந்த ஆம்லேட்டில் அந்த வாணி வடிஞ்சு கச்சாடா கச்சா 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 நான் அடித்து ஊற்றி அதை 2 பேர் தின்னுட்டு என்னண்ணே நெய் சேர்த்திங்களா? நல்லா இருக்கு, கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குன்றேன். ஓ சரி, நம்ம ஆடாது அப்படின்னா இந்த ஹிந்திக்காரங்க எந்த நாடுறா அவங்க? ஹிந்தி ஆந்திரா உன்னை போட்டு ஏந்திரா. நீ என்ன மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி திங்கிற? ஆனால் ஃப்ரைட் ரைஸ் போடும்போது என்னென்னமோ ஊற்றுறானப்பா. பையன் 4 பிளேட்டுக்கு சொட்டம். நீ சமைச்சா என்ன புருஷன் அங்கே வாங்கி தீங்க போகிறாங்க? நீங்கள் சமைக்கணும். நீ சீரியலை பாரு. சின்ன மருமக பாரு, அவ மாசமாக இருக்குன்னு சொன்னாலும் எது கலைச்சாளுங்க? ஆமாம், அவங்க காசுக்கு எடுக்கிறாங்க. நீ பார்த்துக்கிட்டே இரு, புருஷன் பிறகு தின்னுக்கிட்டே இருக்கணும். பாரு மாடுகிட்டலாம் சிரிக்கும் போது அத்துட்டு போகுது. பூரா இங்கே பார்க்குறிய இதுகளை எடுத்துதே அப்போ பூரா நம்ம ஹோட்டலில் திங்கிறது. அவங்க வரும்போதே சொல்லுவாங்க, ஏ ராகுல். அவன் உடனே என்னடா சுமிதா 2 பரோட்டாவும் 4 ரொட்டி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாடா, நம்ம திண்டு விட்டு குசிட்டு படுப்போம். இவன் உடனே ஏன்டா சமைக்க முடியாது, வெரி டயர்டா, இன்னைக்கு ஏறி சீரியல் பார்த்தேன். ஆமாம், நீ சீரியல் பார்த்தா தானே மாதம் 1.5 கோடி உனக்கு ஏறும். சீரியலோ எந்த கலையாக இருந்தாலும் சரி பொழுதுபோக்கு அம்சத்தோடு பார்த்து விட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா தான் நீ உலகத்தில் சாதிக்கக்கூடிய மனிதனாக வருவாய். கிறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிறுக்கா தெரிய நாடகத்தில் எம்கேன்றே நடிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அவங்க வேலைக்கு காலையில் போயிடணும்னே. ஏன்னா 4 காசு ஓன் இருந்தாத்தேன் நம்ம வீட்டுக்கார அம்மாவும் சொந்தக்காரர்கள் மதிப்பாங்க. 3 நாளைக்கு ஒரு ஆளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லு 70 கோயிலில் காசு வட்டி போடுவேன். இவன் ஒரு ஆள் வேணாக்க பொம்பளையாலாம் அதே கொண்டு வந்தேன். எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை வாக்கப்பட்ட நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஓசிலே சமைச்சிருவான். அப்படியே போய் கேட்பாங்க. போயிட்டு ஏக்காய் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், சட்டி காயுதும்பிட்டு எண்ணெய் விடுவேன், சட்டி காயுதாடி இந்தாடி. பக்கத்து விட்டு அங்கிட்டு போய் ஏக்காய் எண்ணெய் ஓட்டேன், கடுகு இல்லை கொஞ்சம் கொடு, சூத்த கத்திரிக்காய் இருந்தால் 2 விடுவேன், சுறுசுறுன்னு வச்சுக்கிறேன். இன்ன வரைக்கும் அந்த முண்டை ஏன் தேவை வந்தான். எங்கள் ஊர் பொம்பளை தான் உங்களை சொல்லத்தான். ஆமாம், நீங்கள் ஊரும் அப்படியே ரேக்கில் அடக்கி வச்சுல சமைக்கிறேன். அப்பெல்லாம் விறகடுப்பு அப்படி சொல்லு சிங்க. விறகடுப்பு விறகடுப்பு எங்கள் அப்பத்தா போய் வெட்டி தவிச்சு போகும். பாவாடை வர கட்ட மாட்டான். உங்களுக்கு என்ன எங்கள் அப்பத்தா சொன்னா? எங்கள் அப்பத்தா அப்போல விறகு கட்டை தூக்கிட்டு வந்து கட்டை போடு, எங்கள் ஐயா விறக தள்ளிடுவார். விறகு அங்கிட்டு தள்ளி விட்டுறாரு. அந்த காலத்தில் மலையில் நனைஞ்சிடும். எங்கள் அப்பத்தா ஊதாங்கொலை, அது வேற நீக்குற மாதிரி இருக்கும். அந்த ஊதாங்கொலையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் அப்பத்தா பூன்னு ஊதி இங்கே ஊதிக்கிட்டு இருக்கு. மயிறு வேற ஊதிடுறேன். எங்கள் ஐயா அடிச்ச அடியில் செகில் அரைஞ்சிருவாருங்க. அந்த அளவுக்கு பிள்ளைய ஊற மூக்க வடிச்சுக்கிட்டு 7 உள்ள மடியில் படுத்து கிடக்க. அது அப்ப. இப்ப
பிள்ளைய தூக்கி வச்சிருக்கு, இப்படி காணதே மண்டை தூக்கி வச்சு சிலிண்டர் கட்டா சட்டா துமு 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 குசு 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 குசுலு. அதை பொங்க கிடையாது, பொங்க வைக்க சொன்னால் பூராமே பாயாசம். பொங்கச்சோறு 4 விசில் ஆனா குளக்குளம்னு ஆயிரும். புருஷன்ட்ட போய் இம்பிட்டு வலிச்சு இதான் பொங்க நக்கிட்டு போய் பாடு. அது ஒரு நக்கு, ஒரு கரம்பு, ஒரு கடி. இன்னும் ஒவ்வொரு பாக்கெட்டில் எடுத்துட்டு வா போய். எங்கள் அண்ணன் தான் பெரியப்பாமை. தனலட்சுமி வெல்டிங் ஒர்க்ஸ் நெய்வாசல் சார்பாக ரூபாய் 501. விறகடுப்புலே சமைச்சம், மண் செட்டிலே சமைத்தா எங்க பார்த்தா. அன்றைய காலத்தில் இந்த கொடிய நோயெல்லாம் நமக்கு வரலையாப்பா. அந்த காலத்தில் ஏதுப்பா? 35 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கிழமை ரோட்டில் நடந்தாரு? இன்னைக்கு பாரு பூரா நடக்கிறேன். திருமைய ரோட்டில் பார்த்தா இந்த தண்டி வயிறு பூரா நடக்கிறேன். என்ன மச்சா அவ்வளோ வேகமாக போறிய? வேகமாக போகாட்டா சீக்கிரம் போயிடும்னு டாக்டர் சொல்லிட்டான்டா. மூசு மூசுன்னு நடந்து எழச்சு பூரா யாரை கேட்டாலும் சுகரு. உனக்கு சுகர் எம்பிட்டு? 450. பரவாயில்லையே, உனக்கு 550. அப்புறம் அடுத்த மாதம் என்ன பண்ணுறாங்க? கால் எடுக்கணும்னு இருக்காங்க, உனக்கு கை எடுக்கணும்னு இருக்காங்க. இன்னொரு ஆள் ஓடியாந்தேன், எனக்கு நீர்மலை எடுக்கணும்ட்டாங்க நாளைக்கு அப்படின்னு. சிரிப்பு கல்ல சிந்திக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மேடையில் சொல்றேன், கடைபிடிங்க. காலையிலே தோசை இட்லி, மதியம் கொஞ்சம் சாதம், அவ்வளவுதான், கொஞ்சம் கூட்டு பொரியல். இரவு நேரத்திலே சப்பாத்தி, இந்த மாதிரி சாப்பிடுங்க. 40 வயசு ஆயிட்டாலே உங்க உடம்பை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளே. இன்னைக்கு பூரா அப்படி இருக்கு, விஷம்தா அப்படித்தான் நம்ம சொல்லுவான். அதுல சில பேர் இந்த சுகர் பிரஷர் வந்த ஆளுகள்லாம் போய் பெருமை பற்றி சொல்லுவாங்க. நினைக்கிறேன் பாயை கட்ட முடியல, ஏன் நாளைக்கு ஒரு போல்ட்டு வெல்டிங் வச்சு விடுறேனே, மனக்கட்டுப்பாடு. ஆனா என் தம்பிகளுக்கெல்லாம் சுகர் பிரஷர் பெத்த தாய் தகப்பேன் கவலை கிடையாது. பொம்பளை பண்ணிட்டு பேசுறேன் அவங்களுக்கு. அதான் பூரா வேலிக்கிறவில்லை அப்படியே நிற்கிறேன். சொல்ற எனி டைம். காதல் என்பது என்ன? புனிதமானது. காதல் செய்யுங்க, அது உங்க விருப்பம். ஆனா பெத்த தாய் தகப்பேன் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணி 2 வீட்டு சமூகத்தோடு வாழுங்கய்யா. தர்த்தினி முடிச்சு ஆட்டிருச்சு. நல்லா இருப்பா. யார் பேச்சு மேனா? என்னடா முன்னாடி மண்டையா காணா? ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வரி மறிக்கும் கலங்கி நிக்காத, உள்ள காட்டுப்பட்டி மரவனம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போரே பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே, மரவன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லறாம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா, முக்குளத்தூர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா, முக்குளத்து வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா, முக்குளத்தூர் வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா, அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போரே பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முக்குளத்தூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, முக்குளத்தூர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா, நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா, நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா.
காட்டு வழி காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தோர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா மரவனம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா கல்லணம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. அம்மன் டிரான்ஸ்போர்ட் கொள்ளக்காட்டுப்பட்டி செல்வேந்திரன் தானே எங்கள் அண்ணன் செல்வேந்திரன் சார்பாக ரூபாய் 501 கொடுத்துருக்கு. அம்மன் டிரான்ஸ்போர்ட் கொள்ளக்காட்டுப்பட்டி எங்கள் அண்ணே ஆர்எஸ் செல்வேந்திரன் அண்ணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. அதேபோல் இந்நாடகம் என்ன நாடகம் என்று தெரியாமல் வந்திருப்பீங்க நிறைய பேர். நாடகம் என்ன நாடகம்னு எனக்கே தெரியல. எப்படி தெரியும்? 12 மணிக்கு மேலே எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அதுக்கப்புறம் நான் மிரண்டு நடிக்க வேண்டியதானே. என் அண்ணன் தம்பிகளை எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் மகிழ்விக்கிய இந்த நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். வள்ளிதர்மன் நாடகம் திறமையான நடிகர் வந்திருக்கிறார். இந்த திறமை மிக்க நடிகரெல்லாம் ஒரு சில மட்டுமே யூடியூப் சேனலில் தெரியறதுக்கு காரணம் என்ன என்றால் இந்த மக்கள் விடிய விடிய உட்கார்ந்து பார்த்தால் இன்னும் இந்த நாடக கலைக்கு சிறப்பாக ஒரு பேர் கிடைக்கும். சும்மா எல்லாரும் வர்றிய பப்புன்னு எம்கேஆர் வர்றாரு உள்ளே போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வர்றோம் 2 தடவைவேன் மடக்குன்னு ஆடுவாங்க கோமியத்தை குடிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்கன்னு போயிடுறிய. ஆனால் நான் போடுற கட்சி எனக்கு தானே தெரியும். தூக்கம் வந்துருச்சா உள்ளே வந்து மடியில் படுக்கிறியா கொசுவத்திய கவட்டில் பொருதி விடுறேன் எரிஞ்சு அது சுருங்கி போயிட்டு போட்டோம். ஆனால் இங்கே டீ கடை இல்லை. அது காரணம் என்ன? சுக்கு காப்பி. ஏன் டீ கடை இல்லை? காவல்துறை அதிகாரி ஐயாதான் சொல்லுவாங்க ஒழுங்காக ஸ்டேஷனில் வேலை ஆக்கலைன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன். ஆனால் முத எங்களை டீ கடை இல்லாத ஊருக்கு மாற்றிருக்கிய. சுக்கு காப்பி. இந்த சுக்கு காப்பி வைக்கிற எங்கள் அண்ணே நாளைக்கு நீ திருமயத்தில் எப்படியும் 1 கோடிக்கு இடம் வாங்கிடுவேன். அது செலவு மிச்சம் தானே. தண்ணி கருப்பட்டி காப்பித்தூள் பத்தல் என்ன மண்ணாங்கட்டியை கரைச்சி ஊற்றி அடிச்சு விட்டு எந்த ஒரு பொருளும் கலக்கலைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன் எல்லாமே கலப்படந்தேன். யூரியாவில் கொண்டு போய் பொட்டாஜா கணக்குறேன். நாட்டு மாடு பஜுமாட்டில் போய் கிருமாட்டை தவ விடுறேன். ஆயிலில் போய் மண்ணெண்ணையை கலக்கிறேன். பூச்சி மருந்தில் போய் மணலை கலந்துட்டு எறும்பு சாப்பிச்சை போட்டு விடுறாங்க. எல்லாம் கலப்படம். இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத பொருள் எது? பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாம் கலப்படம். நல்ல ராசியான ஆளாக இருக்கு. எதுக்கு ஒரு ஆள் போடுங்கடா. காட்டுவாசி கபடி உலகம். கபடி உலகம் சரி. காட்டுவாசின்னா தமிழ்நாடா காட்டுவாசியவா? காட்டுவாசி அதான் காட்டுவாசியா? கொஞ்சம் அங்கிட்டு வந்து காட்டிட்டு போப்பா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். காட்டுவாசி கபடி உலகம் பயலுக கொடூரமா 201. நன்றி. ஏன்னா கபடி என்பது தமிழுடைய வீரிய விளையாட்டில் ஒரு விளையாட்டுனா கபடி. கபடி ஜல்லிக்கட்டு வடமாடு மாட்டு வண்டி பந்தயம் பொம்பளையாளு போடுற தாயமும் வீர விளையாட்டு தாத்தா உங்களுக்கு மேல் வலிக்காம போடலாம். ஒரு தாயம் ஒரு 2 ஒரு 12 அது உங்கள் ஏரியாவில் இப்படி விளையாடுவிய. எங்கள் ஊர் பொம்பளைகள்லாம் அதில் கெட்ட வார்த்தை பேசுவாளுங்க. ஆடி தேவடியா ஒரு 2 ஆடி குச்சிக்காரி ஒரு தாயம் ஆடி நொப்பம் தாயத்தை எவ்வளவு தேவடியாண்டுவாளா எங்கள் ஊரில். அது எங்கள் ஊர் பக்கம் அப்படி நடக்கும். இது ஊராமே இயற்கையான வார்த்தை. பச்சை பிள்ளைகள் பெத்த பிள்ளைகள் எப்படி கெட்டு போகுதுன்னா பெத்த தாய் தகப்பனுடைய நடைமுறையை பார்த்துத்தான் பிள்ளையும் வளர்ந்து கொண்டிருக்கும். ஆமாம் வீட்டில் நீங்கள் கணவன் மனைவியும் நாங்கள் அசிங்கையும் பேச மாட்டேன்னு சொல்கிற ஆளுங்க கை தூக்குங்க. யாரும் தூக்க மாட்டான். அப்போ அதான் ஆயா வருது. ஆயா லேயண்ணா காத்தமுத்து குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501 அவரே கொடுக்க சொன்னாரா? அவர் யார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்? மயனா உங்கள் மயன் கொடுக்க சொன்னாரா? நீ நல்லா இருக்கணும் ஆத்தா 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். இங்கிட்டு வேப்பமுத்தெல்லாம் பிறக்குவியாத்தா?
வேப்பமுத்து தான். வேப்பமுத்தெல்லாம் பறக்குவியா? புளியம்பழம் உழுப்பலாமா? சரி, புளியம்பழம் கிளவி பயலுகடா கொடூரமா எங்கள் ஆத்தா. ஆனால் வேப்பமுத்தோ புளியம்பழமோ லேசான நினைக்காதீங்க. முதல்ல வேப்பமுத்து கறந்தா ஒரு பய அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முத்தை உடச்சிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு இப்படி அடிப்பாங்க ஆமாம் சிங்க, ரத்தம் வந்து நக்கிட்டு போயிடுவேன். அது இல்லை, இப்போ ஒரு முத்தை விடாது. 3 மணிக்கெல்லாம் போய் பொம்பளையால் போய் படுத்துக்கிறது இந்த மரத்தை ஒட்டி. வேப்பமுத்து கிலோ அவ்வளோ கிலோப்பா. இன்னைக்கு எல்லாமே காசுதேன். கோட்ரு பாட்டில் எம்டி பாட்டில் கொடுத்தா எவ்வளோ? 10 ஓவா. இன்னைக்கு விசேஷத்துக்கு போனாலெல்லாம் கைதுக்கு அந்த விசேஷம் புழுதான் இருக்கு. அந்த விசேஷக்காரர்கள்லாம் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தளவு. ஏன்னா நான் பட்ட அவஸ்தை பெரிய கிரிமினல். விசேஷம் வைக்கிற ஆளுகள்லாம் காலையில் 8 மணிக்குள்ளே காது ஊற்றிக்க, 7 ஆளுக்கெல்லாம் தாலியை கட்டி பொண்ணு மாப்பிள்ளையும் ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுக்க. 12 மணிக்கு மேலே இருந்தேன்னு தொலைஞ்சேன். வரேம்பூரா நிறைய போதையாத்தே வருவேன். நிறைய போதையா வந்து பொண்ணு மாப்பிள்ளைய போய் பாடாப்படுத்தி மாப்பிள்ளை மண்டையெல்லாம் பிரே அடிச்சு விட்டு அவன் வெறுகொண்டு நைட்டு பூரா தூங்காமல் நாளைக்கு எப்படி தாலி கட்டுறது அவர் பர்ஃபார்மன்ஸ். அது வாரு, அது பூரா சிரிக்குது. ஏன்னா அதுவும் சைவம் வச்சா அந்த விசேஷம் நல்லா இருக்கும். அதுலேயும் ஜலிச்சுக்கிடுவாங்க. போனோடனே கேட்குறது என்னென்னா, என்ன சாப்பாடு? சாம்பார். சாம்பாரா? அப்போ 500 ரூபா எழுது அவனுக்கு. ஹலோ, ஆட்டுக்கறி. அப்படியா? 2000 ரூபா. ஆட்டுக்கறி இது பண்ணி எலும்புலாம் சூம்பி பாடாப்படுத்தி. ஆனால் இந்த பந்தியை பொறுத்தளவு என்னென்னா, பழமாறுறதுக்கு 25 பேர் நிற்பேன். அர்னால்ட்டு மாதிரி. ஒரு ஆள் ரசம் கேட்பேன், அண்ணே ரசம்னு ஊற்ற மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு ஆளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். ஹலோ ப்ரோ, ரசம். உடனே அவன் மச்சான் ரசமா? உடனே அது பெரியப்பு ரசம். கடைசி வரைக்கும் ரசம் இல்லாமல் இலையை மடிச்சுக்கிட்டு வீட்டுக்கே போயிடுவேன். ஏதாவது பேசாமல் இருங்கப்பா, ஆளாளுக்கு ஒன்று பேசிங்கன்னா நாடகம் இதாயிரும். ஒரு சாங் பாடுறேன். ராமநாதபுரம் மாவட்டத்திலே நமக்கு கிடைத்த 2 தங்கங்கள். இப்போ உனா முத்துராமலிங்க தேவரையா பாடல் பாடினேன். அதே ராமநாதபுரத்தில் பிறந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்தார் அந்த தமிழ்நாட்டை. அப்படி தட்ட என் சிங்கா சூப்பர். அதே எங்கள் அண்ணன் அப்படி தட்டணும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும். அவன் நினைக்கிறேன் எங்கிட்ட சாதிக்க, சரக்கு அடிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்றேன். சாதிக்க 2026 தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்ன ஆளுகள் அந்த கூட்டத்தில் இருப்பேன். எத்தனை சத்தியம் பண்ணாலும் மனக்கட்டுப்பாடை மறக்க முடியாது. அது கூட சேர்றவன் இழுத்து விட்டுறானப்பா. சரக்கை விட்டுட்டு சரக்கு அடிக்கிறோன்ட்டு போ பீரர்றா அதில் ஆரம்பிப்பேன். இவன் அதே மாதிரி விட்டவன் பீரை குடிப்பேன். அது சுறுசுறுன்னு இல்லையே. ஒன்று வத்தலைன்னு இன்னொரு பீரில் ஆரம்பிப்பேன். 3ஆக ரம்மை போடுவேன், பக்காடி லெமனை போடுவேன், கடைசியில் சட்டியை போட்டு முண்டை மாற்றுவேன். இது என்ன சொல்ல வரேன்னு நான் தான் சொன்னேன். எத்தனை சத்தியா, எத்தனை தீச்சட்டி எடு, எத்தனை பூக்குழி இறங்கு, உங்கள் பொண்டாட்டி மேலே சத்தியம் போட்டு உன் பிள்ளைய போட்டு தாண்டு மதுவை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும். மனக்கட்டுப்பாடு வேணும். ஐயா பாட்டு, அப்துல் கலாம் ஐயா பாட்டு பாரு. எப்போ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பாட்டு தாங்கயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் விஞ்ஞானியே. ஏதென்பாண்டி ராம ராம ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கிறோம்பா, அவர் தான் அப்துல் கலாம் ஐயா. அக்கி நீச்சரகடிச்சு
கலாம் பள்ளி சொல்லும் இங்கே பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தந்தை போலே வாழ்ந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம். பின் மீது வானத்தில கலையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கலையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகளை எல்லாம் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஒரு வீர தமிழன். நமக்கு கிடைத்த ஒரு தங்கம் யார் என்றால் இந்த உலகம் உள்ளவரை தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் பேசிக்கொண்டே இருக்கும். வாழ்க வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். ஆத்தாலாம் கைதட்டிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. அப்துல் கலாம் ஐயா போல உங்கள் பிள்ளைகளை இந்த மடியில் படுக்க போட்டு அத்தா. என் தங்கச்சியெல்லாம் படித்து டாக்டராக வந்து ஏழைவாளைகளுக்கு மருத்துவம் உதவி செய்யத்தா. எங்கே செய்கிற நீ பார்க்குற செல்லில் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் முட்டையோட சேர்ந்து போச்சு. அதை பாரு, அதை பார்த்தா நீ டாக்டர் ஆயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டை டென்ட் பண்ணி விட்டாங்க. சீச்சி சீர நுண்ணீச்சி சீச்சி சீர நுண்ணீச்சி. அந்த பாட்டு சீர நுண்ணியோ மயிர் நுண்ணியோ அதை நம்மால் தமிழாக்கம் பண்ணான் பாரு. என்ன கட்டிக்க போகிறோம்னு அவன் கூட போனையே போயிட்டான். அவன் கூட போயிட்டு 2 மாதம் சென்னையோட வந்தேன், பிரச்சனையோடு வந்தேன். ஏன்னா ஏதாவது ஒன்று டென்டாக்கி விட்டுருக்காங்க. கேரளாவில் ஒரு பாட்டு டெண்டாச்சு, அது பாடினது நம்ம தமிழச்சு தான். இந்த பாட்டை யாராவது கேட்டிருக்கலாம், நான் பாடுறேன் சொல்லி போடுங்க, நீங்கள் வாசிக்க வேணாம். கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமாக பூத்திருக்கு, பூ பறிக்க போயிலாமோ விமானத்தில் பெட்டிலமோ தில்லேலோ லேல லேலோ லேல லேல லேலோ. யார் கேட்டா அந்த பாட்டை? தம்பி மணிக்கட்டை ஒடிச்சே வருவேன். நீ அன்னையும் பாடி இப்போ கேட்டிருப்ப, செல்லில் எப்படா கேட்ட? சத்தியம் பண்ணு. ஏன் வளகாப்பா அவன் 3 மாதம் ஆச்சுன்றியா? என் தம்பி கேட்டிருப்பாங்க. இவங்க அறிவு சார்ந்த பிள்ளைகள் இப்படி கேட்கணும். பக்தி பாட்டு எங்கே போடணும்? பக்தி பாட்டு கோயில் திருவிழாலாம் பக்தி பாட்டு போடணும். நீ பக்தி பாட்டை போட்ட பிள்ளையாருக்கு பாட்டு போடுற நடு சாமத்தில். பிள்ளையார் என்னைக்கு சாமத்தில் வந்தார்? ஏன் அப்படி? முத ஒளி ஒளியை துவங்கும் போதுதான் பக்தி பாடல்கள். பொழுதன்னைக்கும் பக்தி பாடல் போட்டா மக்கள் ரசிக்க மாட்டார்கள். வாழ்த்துக்கள் சிங்கம். 3 தடவை உன் பேரை சொல்லிட்டேன், வீரா வேறான்னு. 100 ரூபா தர மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ. நீ கொடுத்துட்டு போவா, அப்போ நீ பொழைச்சிக்கிறோப்பா. நம்மளோட ரொம்ப லேடாக இருப்போம். ஏன்னா ஐசட்டா எந்த ஒரு இதாக அந்த வலியும் வேதனையும் உழைப்பும் அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அன்னைக்கிட்டலாம் நான் விளையாடுவேன், ஆனால் அதுகளுக்கு ஒன்றுன்னா நான் விட்டு கொடுத்து போகிறதுக்கு நான் சாதாரண தமிழன் கிடையாது. எங்கள் அண்ணன் வீரா ஆடியோஸ் மேலே விடுதி இந்த ஊரையே இந்த அளவுக்கு போஞ்சோலே ஆக்கியிருக்குன்னா அது காரணமே நீ வச்சிருக்க இன்ஜினு டீசல் தான். எப்படி மணிக்கு 25 லிட்டர் அடிக்குமே, ஊர்களில் வயக்காட்டை விற்றுத்தான் ஊட்டணும். இந்த கதையை கேளுங்க. சில ஊர்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த களவாங்கக்கூடாது ப்ரோ. அந்த களவாண்டிங்கன்னா அந்த வலி அந்த பறி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி செல்ஃபோனோ
கோயிலுக்கெல்லாம் பொம்பளையாள் போகும்போது பெரும்பாலும் சொல்கிறேன், அத்தா இப்போ சேலையை எப்படி பொத்திட்டு உட்காந்துருக்கேல்ல, இதே மாதிரி கழுத்து தெரியாமல் பொத்திக்கிட்டு போய் தான் சேலையை பொத்திட்டு போய் தான் நீ சாமி கும்பிடணும். நீ பாட்டுக்கு 12 வவேன் மேலே கடக்கட்டு ஊர் சக்காலத்தி ஊரம் பார்க்கணும்னா நக்கிட்டு போயிடும். பொம்பளை ஆளுக சிரிக்காதேத்தா, ஒரு விழிப்புணர்வு. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பொம்பளை ஆளுக 2 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு, இங்கே வாரடி பொங்கலுக்கு என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு 12 வாவனா, இது 12 ரூபாய் வந்துச்சு இல்லை, 1 லட்சம் அடி பாவேன் ஓன் செயினை காட்டு, அது இது 7 தாக்கா, இதுனா நாயம். கூட்டத்தில் 1 லட்சம் பொம்பளை இருக்கும்போது இவங்க அங்கன போய் பவமானமா, இந்த இது 15 வாவேன். பின்னாடியே கொள்ளைக்காரி பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்பா, யார் கொள்ளையடிக்கிற முண்டை. அவங்க உடனே அவங்க பார்த்தா 3 தான் போட்டிருக்கான், பெருமைக்கு பிரித்து தான் அந்த பொம்பளை, இது 22 அத்துட்டு பார்த்தா சடம்பை கழுத்தில் போட்டுட்டு வருது. வந்து மூளையில் உட்காந்துக்கிட்டு, இன்னைக்கு தங்கம் தேந்து இது யார் நாய்? நாய் செவல நாய் பயலுகடா. அது சோடியை காணாமனு தேடி வந்திருக்கு. டாமி உள்ள ஆனந்தராஜன்னு ஒரு தெரிப்பேன், உள்ளவோ அது ஆனந்தராஜ் அக்கா. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். இன்று உங்களை நீங்களே பாதுகாத்து கொண்டாத்தான் இவ்வுலகிலே நீங்கள் எல்லாம் வாழ முடியும். யாரையும் நம்பி இருக்காதீங்க ப்ரோ. இவன் எதுக்கத்தாலும் எத்தனை நக்கு நக்குன்றான்டா என்னைய. என் தம்பி அவ்வளோ அனுபவப்பட்டிருக்கேன். அதே உண்மை, நக்கிட்டு போயிடுறான். இதாண்டா 2026 டைலாக், எது சொன்னாலும் நக்கிட்டு போயிடும். அதே மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறது அப்படியே நடக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தன் வாழ்வேன். இதைத்தான் நடக்க போகுது. போராமல் இருந்த உலகம், அதில் நீ எதையுமே பார்க்காம போட்டி ஓட்டு உன் வேலையை உன் குடும்பத்தை மட்டும் பார்த்து நீ ஓடுனேன்னா நீ ஜெயிச்சிருவ. போராமல் படுறாங்களே அது பண்ணுறாங்கன்னு படுத்தேன்னா மொத்தமாக படுத்துறோம். எப்படி இருக்கும்? அதே டைலாக் இல்ல. எம்கேஆர் அண்ணனை பாராட்டி, இவன் நண்பா விராமதி நண்பா, என் தம்பிகள் அண்ணன்கள் சார்பாக ₹501. அதே சிவப்பு அட்டை. இந்த அட்டை எங்கே நடக்கணும் கொண்டு வாவேன். 3 அட்டை அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஒரு பாட்டு பாடுவோமா? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விட்டு வாக்காய். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகும் அப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், கொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச வெண்ணே
உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல சரக்க வாங்கி குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பார்த்த வேலைகள், கட்டுன மனைவி, பெத்த தாய் தகப்பேன், பழகுன நண்பர்கள், இதெல்லாம் பெரிய உறவு இல்லடா. இந்த மது பாட்டில் தாண்டா நமக்கு உலகம் ஒன்று. 25 வருஷமா காலையில் 4 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம வெறு வயிற்றுல குடிச்ச அந்த ப்ரோவுக்கு பார்வையும் போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு முத குடிக்கும் போது, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல வரந்தான். புதுசா குடிக்கும் போது மேல வரந்தான். ஆமா மேல வரந்தான். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. நூறு நாள் காசை வாங்கி ஆளச்சத்து அடிச்சதுண்டு. காசை வாங்கி அரைத்துண்டு அடிச்சதுண்டு. வள்ளுவனும் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகளும் பெரியவர் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் என் அண்ணன் தம்பிகளா, இந்த கூட்டத்துல ஞானமா உள்ளவங்க நல்ல பாட்டு படிக்கிறான்னு மனசுக்குள்ள நினைப்பிய. லேசு வாசா கட்டிங்க போட்டாளுங்க இந்த மயிர் பாட்டை எதுக்கு பாடுறியான்னு நினைப்ப. நீங்கள் எல்லாரும் குடிய விட்டுட்டு அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். நம்ம திருந்தி நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அண்ணன் தம்பிகளா, இந்த வருஷத்தோட குடிய நிப்பாட்டுங்கள் என்று உங்க பாதம் தொட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. நன்றி ஆத்தா. அதுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். என்னத்தா கணேஷ் போயில இருறா. MKR அண்ணனை பாராட்டி இவன் நண்பா வாட்டர் பாயிண்ட் பிராமதி என உறவுகள் சார்பாக ₹501 அதே சிவப்பாட்டை நோட்டீஸை படிக்கிறேன். அப்புறமேல என்ன வேணா பண்ணுவேன். எந்நகரத்திலும் பொன்னரமா வழங்கக்கூடிய பேரும் புகழும் பெற்று நன்மதிப்பு பெற்ற கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கொள்ளக்காட்டுப்பட்டி ஸ்ரீ கருப்ப விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த சென்றிங் போட்ட கலையரங்கத்தை லேசா அசைக்கும் நிகழ்வாம். கொஞ்சம் குனிவே 2 அடி அடிக்கிறீங்க. இன்னும் சொல்லவே இல்லை, டிஸ்ன்னு அடிக்கிற. சரி, பலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது மணப்பாறையை சேர்ந்த பொன்ராம் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. சிவகுல தவ கொழுந்தே
சிவகுலத்தவ கொழுந்து எல்லை என்றும் சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. குயிலிசை கோகிலவாணி கொஞ்சம் வெளியே பேசு ரஞ்சிதம். பாசத்துக்குரிய அருமை சகோதரி கருப்பா என்கின்ற கஸ்தூரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரன் துவரங்குறிச்சியை சேர்ந்த அருள் நிதி அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி பி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல ஜெயாண்ணா அடிங்கண்ணா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி வாரி வாரி தூற்றும் இனி ஞாதி உனக்கு ஞாதி பாச வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போந்து வீண் பழிய சுமந்த நீதி சுவாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தித்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடில் அது நெருப்பு வைத்ததாரு நெஞ்சம் என்னும் கூடில் அது நெருப்பு வைத்ததாரு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பது இங்கு யாரு? கலங்கும் போது சேரு நீ தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திரித்த போவதாரு? சாமி வந்து கேட்டிடுமா வீண் பலிகை தீத்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணியை போல குணம் படைச்ச தென்னவனே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேப்டன் ஐயா புகழை பாடியதற்காக ஜெயச்சந்திரனுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகந்துமான் கோட்டைகிரி குமரன் கொஞ்சம் வாலி வைங்க ஐயா கொஞ்சம் அண்ணா ஏற்றி வைங்க. கோட்டைகிரி குமரன் நான் தம்பி சொல்லுக்கு சொல்லுவேந்தன் வாசிப்பிலே தர உயர்ந்தவன் என் அன்பு தம்பி மணப்பாறை மண் கண்டெடுத்த பாண்டியன் அவர்கள் மிருகத்தி சிபர பாண்டி
என் தம்பி வாசிப்பிலே நம்ம ஆடணும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாண்டிக்கு. அம்மடி இங்கே அவர் தான் பிரிச்சுவேன். அண்ணனின் அன்பாலயத்திற்காக நண்பா மீன் கடை, நண்பா இரும்பு கடை, நண்பா வாட்டர் பாயிண்ட் பிராமதி என் உறவுகள் சார்பாக தொடர்ந்து 501 கொடுத்து கொடுக்காங்க. அதை ரவுண்டாக கொடுத்துட வேண்டியதானே ப்ளீஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி. அதே அட்டை சிவப்பு இவன் கணக்கில் கட்டார கொஞ்சம் உள்ள வரையாப்பா பின்னிட்டானே. பிள்ளமங்கலம் கருங்காத்தான் டிரான்ஸ்போர்ட் பயலகடா மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி 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 நன்றி. பராசக்தி இருப்பா இந்த அடுப்பை பற்ற வைக்கிறேன். இப்போ தானே மாவு விளைஞ்சிருக்கேன். என்னை வேணா எரிச்சு விட்டு கூட போவேன். நான் தாயை செத்துறேன். ஹலோ அப்போ குளிர் காலத்தில் உடம்பே நடுங்குது. வீட்டில் போய் படுங்க நல்லா இருப்பிய. அது முடியாதோட பாவம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மேடுகண்ட வாத்தியம் என் அன்பு நண்பன் ராமசாமி அவர்கள் பெரியசாமிக்காக ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். இருக்குமே அது என்ன திரும்ப பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்துட்டியா? அந்த இடியப்பம் லேசா புளிஞ்சு விடு. அதான்டா இடியப்பம் முடியல கட்ட சிங்கா. என் தம்பி ஆடுற மாதிரி அடி நாளை பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க. என் தம்பி ஆடுறான் இங்கே வாரு. கருப்பு சட்டை பயலுகட்டா. அவன் வாச்சது சத்தம் வச்சு உன் சத்தத்தை காணாமே. உன் சத்தத்தை எறும்பு தின்றுச்சு. மைக்கு இல்லை. வாழ்த்துக்கள் ராமசாமி அண்ணே. எங்கள் அக்கா கைதட்டிச்சு. நீ பொழைச்சிக்கிடுவ. மூட்டு கொலையை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. போடாங்கி பயலுகட்ட. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் என் தம்பி முருகேசன். நம்மளுடைய அன்புக்காக தாளம் போட்டுக்கிட்டுருக்கேன். என் தம்பி முருகேசன் அவர்கள் நகைச்சுவை நடிகர் சீன்தாளம். தம்பி எவ்வளோ பெருமையாக சொன்னேன். யாரை கேட்டாங்கன்னு குத்துனி இங்கே வாங்க போ. சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. சொல்லவா? அதிகாலையில் வந்து கீரை சுடுதண்ணி சாப்பிட்டேன்னா சரி நீர் கசிவு நல்லா இலை என்ன சொல்லுங்கன்ற பாட்டு பாடும்போது தாளம் போடு. சரி பாடுங்க. அடிமஞ்சனத்தி தாளம்னே. மஞ்சனத்தி குச்சியை உரிச்சிட்டியாடா? தாளம் தாளம் பாடுறா. பாட்டா பாடுனீங்களா? யாரா விளங்கா பையன். சரி சரி. கருப்பு நிலா தம்பி இந்த நகைச்சுவை இதெல்லாம் பண்ணவனே சரணே சரணே பாட்டு இன்னும் மெதுவா டீயை கொண்டு வா. சிந்திராம குறைச்சி பிடிச்சி கொண்டு வாக்கா. நாளைக்கு உனக்கு கையில் எதுவும் பட்டுச்சுன்னா எப்படி சமைப்ப? கரெக்டாக பாடணும். என் தம்பிகளுக்காக கரெக்டாக போடு. கரெக்டாக போடு. ஓதா தம்பி போயிரு. உனக்கு உயிர் பிச்சை தரனே ஓடிடு. எதுக்கு எடுத்தாலும் ஒரே கூத்தா குத்துனேன். பொங்கச்சோத்து கடிச்ச மாதிரி கிச்சா கிச்சான்டா. ஊதா கலர் பாட்டுக்கு அப்படி வருமாடா? நீ அடிச்சதுல கலரே ரத்த கலர் ஆயிடுச்சாடா. அதுக்கு அடுத்தபடியாக சாமி அழைக்க போறேன். தம்பி அது பஜனை பாட்டு.
ஓடனே வா. ஓட தெரியாம தாண்டா இருக்கேன். என்னை என் தம்பி இழுத்து விட்டு என்னை தெருவில் விட்டுருவாங்க. மணப்பாறை இடியப்பம். மணப்பாறை வினிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். வினிதா அடிவாடி ராசாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே ஓர பார்வையால நான் பூத்த சோலையில என் மாமெம்பத்தை என் மறி கொழுந்தே அடி நீ கொடுடி கொஞ்சம் கறி விருந்தே அடி மாமெம்பத்தை இங்கே மறி கொழுந்தே அடி நீ கொடுடி கொஞ்சம் கறி விருந்தே கொஞ்சி கொள்ள நான் வாரே கொஞ்சி கொள்ள நீ வாடி வாடி அடி வாடி ராசாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே ஓர பார்வையால நான் பூத்த சோலையில. அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரு சாட்சியை படுத்துக் கொண்டிருக்கிறார். எனது அன்பு மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ வீரா ஆடியோஸ் மேலாவிடுதி. மேலாவிடுதியா? அதில் மேலாவிடுதின்னு போட்டு வச்சுருக்கேன். மேலாவிடுதி ஆடியோஸ் மேலாவிடுதி. சூப்பர் வீரா அண்ணே, வாழ்த்துக்கள் அண்ணே, அருமை அருமை. நாடகத்தை காண வருகவருகன இருக்கரங்குப்பி அன்போடு அழைத்திருக்கிறார்கள் ஊரார்கள், இளைஞர்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள், கொள்ளக்காட்டுப்பட்டி அத்தனை உறவுகளுக்கு நஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காணமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க ப்ரோ. அதனைத் தொடர்ந்து இபி வயர்மேன் போல் உட்கார்ந்துருக்கேன் எம்மையே அந்தந்தன்றி வயிறு. என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி வட்டம் காரக்குடி ஒன்றியம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறியினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். 5 பேர் தான் பண்ணுறாங்க. ஐயா பார்க்குறேடா, நீங்கள் பண்ணுறதை நான் பார்த்து தானடா இருக்கேன். எவனாவது இந்த பாட்டுக்கு இப்படி ஆடு வாங்கலாம்டா உலுக்கி மசுருதுனா. ஆமாம், நம்ம ஊருக்காக வருகை தந்த பெருங்கொண்ட ஒரு குருக்கள், உலக புகழ்பெற்ற பாலமேடு அந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார் ஐயர் ஸ்ரீதர். வாழ்த்துக்கள் ஐயா. எதுக்கு வந்தேனே இல்லையே நீ ஸ்ரீதர் ஐயர் பயலுகடா யாகம் செங்கக்கல்லு புகழ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கோமாளியினால் கூத்தாடி எத்தனை பேர்த்தை காப்பாற்ற முடியுமோ, எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை கஞ்சி இருக்க இடிப்புறம் கொடுக்க முடியும். காரணம் என் சாமிக்கே சொல்லிட்டானடா. அப்போ உனக்கு சேவலை அறுத்து உன்னை எலுமிச்சம்பழம் வந்துருச்சான் விடுறா. எல்லாமே கள்ளிசேரி காளிமுனியும் பயலுகடா. MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள ஒத்திக்கிட்டு போறேன். அண்ணே அண்ணே எனக்கு ஒரு பாட்டு பாடினே ஜெயச்சந்திரன் அண்ணே. சொல்லுண்ணே. ஆடிய ஆட்டம் என்ன 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 கடலன் பள்ளிய சேட்டை என்ன 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 பேசிய லொல்லு என்ன 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 இந்த ஊரே உன்னை பார்த்து வீசிய சொல்லு என்ன வீசிய சொல்லு என்ன வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு
நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டது ஞானத்தை 5 நிமிஷம் தவற விட்டது ஞானத்தை அந்த அசிங்கத்தில பறக்க விட்டேன் வானத்தை அத சரக்க கொஞ்சம் ஊத்து ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி அந்த சரக்க சொன்ன தூக்கி ஊத்து பங்காளி என் சாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி 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 வேதனைகள் போட்டுக்கிட்டே அப்போ உன்னை நாடகத்தை நான் போட்டதே தப்பு இப்போ நினைக்கிறேன் என்னன்ட்டு என்ன கோல்ட் பண்ணர் என்னையா ஆனால் அண்ணே ஏதோ மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களுக்கு நாங்களே பேசிக்கிடுவோம் பாடிக்கிடுவோம் அதே உண்மை நீங்கள் எல்லாம் இந்த நாடகம் பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் மனக்கவலை இல்லாமல் டூலர் எடுத்து போனீங்கன்னா இதோட ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு வேறு எதுவும் கிடையாது அண்ணன் தம்பிகளா நான் போயிட்டு அப்புறம் வந்து பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கணும் லேசாக போய் எப்போ டீ சுக்கு காப்பி இருந்தால் கொண்டு வந்து என் தலையில் ஊற்றிட்டு போவோம் அக்கா அவன் காலில் கும்பிட்டு விடுறேன் இம்பிட்டுக்கான்னு காப்பி போட்டு கொண்டு வரையாக்கா வேணாம் நீ கொண்டு வர்றதுக்குள்ளே ஐபிசி வரந்துடும் நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் செல்வம் நோக்கி வழியணும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என்றும் என்றும் உங்கள் விளையாடணும் எல்லாருமே முருகா நீங்க எல்லோருமே நல்லா தம்பி அந்த 3 பேர் வாங்கலை பிரபுதப்பட்ட சேர்த்து விடுறேன் இல்லை இப்படி என்ன ஆட்டம் என்னையோ எனக்கு ஆட்டம் மறந்து போச்சு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் செல்வம் நோக்கி வழியணும் எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் செல்வம் நோக்கி வழியணும்